Assalamualaikum, welcome to our channel புகுந்த வீட்டு சமையலறை. இன்னைக்கு நம்மளோட ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் நம்ம வந்து கிளாஸ் 5 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சின்ன ரீகேப், அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸஸ்லலாம் என்னென்ன பேட்டர்ன்ஸ் நம்ம பார்த்தோமோ அந்த பேட்டர்ன்ஸை நம்ம எல்லாருமே ஒரு வாட்டி இந்த வீடியோவில் வந்து இப்போ கொஞ்சமாக அப்படியே ஒரு கிளான்ஸ் ரீகேப் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு இன்றைக்கி என்ன கிளாஸோ அந்த கிளாஸை நம்ம பார்ப்போம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ இந்த ஹெட்டிங் எல்லாம் எழுதிடலாம். ஸோ ஹெட்டிங் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா டோட்டலாக வந்து மொத்தமாக 10 பேசிக்கான பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இது வரைக்கும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 வந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம அந்த பேலன்ஸ் உள்ள 5 நம்ம இன்றைக்கி முடிச்சிருவோம் இன்ஷால்லா. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா பேட்டர்ன்ஸ் எல்லாம் போன கிளாஸஸில் கிளாஸ் 1, 2, 3, 4ல். ஸோ அந்த பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து இன்றைக்கி ஒரு குட்டி ரீக்காப்பாக பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பார்த்தோம், நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவில் லைன்ஸ் நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ செகண்டாக என்ன பேட்டர்ன் இருக்குது அப்படின்னா ஹம்ப். அண்ட் இப்போ நம்ம வந்து தேர்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னா ரவுண்டு எப்படி போடுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரிங்களா? அண்ட் இப்போ நம்ம வந்து ஃபோர்த்தாக என்ன பார்த்தோம், டாட்ஸ்லாம் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அண்ட் ஃபிஃப்த்தாக ட்ராப்ஸ் எப்படி போடுறது அப்படின்றதையும் நம்ம பார்த்துட்டோம். அண்ட் சிக்ஸ்த்து பேட்டர்னாக இன்றைக்கி நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீ ட்ராப் அப்படிங்கிற ஒரு டிசைன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். சரிங்களா? என்ன டிசைன் பார்க்க போகிறோம், டீ ட்ராப். சரிங்களா? ஸோ டீ ட்ராப் எப்படி போடுறது, டீ ட்ராப்பை வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத இந்த கிளாஸில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து சிக்ஸ்த்து பேட்டர்ன்லேருந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த பேட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு வாட்டி ரீகலெக்ட் பண்ணிடலாம். ஸோ லைன்ஸ் எப்படி போடணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா ஹம்ப் எப்படி போடுறது. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு மேலே குட்டி குட்டியாக நம்ம ஹம்ப்ஸ் போட்டுடலாம். அண்ட் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் பார்க்கல, ஸோ இந்த மாதிரியான டிசைன்ஸ் எனக்கு தெரியல அப்படின்னு யாராச்சும் நினச்சிங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ நம்ம வந்து ஹம்ப் போட்டதுக்கப்புறமா கீழே ஒரு தின் லைன் போட்டு ஹம்போட டிசைனை நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரவுண்ட் எப்படி போடுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஹாஃப் சர்க்கிள், அதுக்கப்புறமா அந்த ஹாஃபை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ ரவுண்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து டாட்ஸ் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் போதும், நம்மளுக்கு வந்து அழகான க்யூட்டான டாட்ஸ் வந்துடும். ஸோ அதே மாதிரி தான் ட்ராப்ஸும் ப்ரெஸ் பண்ணி கீழே ஒரு சும்மா இப்படி இழுத்து விட்டோன்னா நம்மளுக்கு வந்து ட்ராப்ஸ் வந்துடும். ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு ரீகேப்பை படித்த கிளாஸஸ் எல்லாம் ஒரு வாட்டி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம திருப்பியும் நியூவாக கற்றுக்க போகிறோம். நியூவாக கற்றுக்கிற டாப்பிக்கோட பேர் என்னென்னா டீ ட்ராப்ஸ். சரிங்களா? ட்ராப்ஸ் தான், ஆனால் இது வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக ஒரு மாதிரி கொஞ்சம் வளைச்சி போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான ட்ராப்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். சரிங்களா? ஃபஸ்ட்டு அதே மாதிரி நம்ம நார்மலாக டாட் எல்லாம் வைக்கிறப்போ எப்படி ப்ரெஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி. ஸோ இது வந்து நம்ம வந்து 3 போடலாம், இல்லைனா வந்து 1, 2, 3, 4, 5 வச்சு போடலாம். ஸோ 5 போட்டோன்னா அழகாக இருக்கும். டிசைன்ஸில் நடுவில் ஒரு புள்ளி வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒரு டாட் வச்சுட்டு அதை சுற்றி 5 டீ ட்ராப்ஸ் போட்டோம் அப்படின்னா அந்த டிசைன் வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ நம்ம வந்து டீ ட்ராப்ஸ் இப்படி தான் போடணும். ஃபஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி அது கீழே இப்படி இழுத்துடணும். நம்ம ட்ராப்ஸ்க்கு வந்து குட்டியாக இழுப்போம், டீ ட்ராப்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லாவே நம்ம வந்து கீழே வந்து இழுத்தாலும் நல்லா தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து டீ ட்ராப்ஸ் போடணும். ஸோ இப்படி தான் நீங்களும் வந்து நிறையா டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் நான் இப்போ 2 டைம்ஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறதுனால நீங்கள் வேறு 2 டைம்ஸ் மட்டும் போட வேண்டாம். ஒரு 5, 6, 10 டைம்ஸ் அந்த மாதிரி ஒரு பேஜில் வந்து ஹாஃப் வந்து டீ ட்ராப்ஸ் போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வேறு என்ன டிசைன் படிக்கிறோமோ அந்த டிசைன் போடுங்க. தெரியுதுங்களா? அப்படியே அந்த கீழே வரும்போது அப்படியே அதை கொஞ்சம் கர்வ் பண்ணணும். ஸோ அப்படி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டீ ட்ராப்ஸ் வந்து கிடச்சிரும். ஸோ இதுதான் வந்து டீ ட்ராப்ஸ். நம்ம வந்து இந்த கிளாஸஸில் இதை நம்ம பார்த்துட்டோம். நம்மளோட ப்ரீவியஸ் கிளாஸஸை பார்க்கல அப்படிங்கிறவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணுங்கள். நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் ஆயிடுவீங்க. சரிங்களா? அண்ட் இப்போ நம்ம வந்து டீ ட்ராப்ஸோடைய டிசைன் வந்து நம்ம பார்த்துட்டோம். அண்ட் இதுக்கப்புறமா நம்ம வந்து 7th டிசைனாக, ஆக்சுவலி 6th டிசைன் வந்து டீ ட்ராப்ஸ். இப்போ நம்ம வந்து 7th டிசைன் வந்து ஒன்று பார்க்க போகிறோம். 7th டிசைன் என்ன அப்படின்னா ஸ்விர்ல், அதை அப்படியும் சொல்லலாம், இல்லைனா வந்து ஸ்பின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டிசைன் தான் நம்ம வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் வந்து ஒன்று ஸ்விர்ல் அப்படின்னு சொல்லலாம், அப்படி இல்லைனா ஸ்பின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது என்ன அப்படின்னா லைக் ஒரு ரவுண்ட் போட்டுட்டு உள்ளே சுற்றி ரவுண்ட்ஸாக இருக்கும் இல்லையா? நம்ம எல்லா டிசைன்ஸுமே வந்து மோஸ்ட்டாக யார் கையில் நீங்கள் மருதாணியை பார்த்தாலுமே அவங்க கையில் வந்து இந்த டிசைன் கண்டிப்பாக இருக்கும். ஆக்சுவலி நம்ம 10 பேட்டர்ன்ஸுமே இருக்கும், ஆனால் இந்த டிசைன் வந்து ரொம்ப மெயினாக இருக்கும். ஸோ அதே தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு சர்க்கிளில் அழகாக கேர்ஃபுல்லாக அந்த சர்க்கிள் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி போட்டுக்கோங்க.
அண்ட் அதுக்கப்புறமா அதுக்குள்ளே வந்து குட்டி 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 குட்டியாக அப்படியே வந்து நம்ம சர்க்கிள்ஸாக போட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து ஸ்வில் ஆர் ஸ்பின், நம்ம எப்படி வேணால் அதை சொல்லிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து அழகாக எப்படி சொல்கிறதுனா, நம்ம இந்த முறுக்குன்னா இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்து அதை உள்ள நம்ம வந்து ரவுண்டாக பண்ணிக்கணும். ஸோ நம்ம இது அதுக்குள்ளே எத்தனை சர்க்கிள்ஸ் வருதோ அப்போ தான் வந்து அது அழகாக பார்க்குற மாதிரி இருக்கும். நம்மளோட கோன் வந்து இந்த கோனாக இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மளோட வந்து நிறையா வந்து உள்ளே வந்து சர்க்கிள்ஸ் கொண்டு வர முடியல. நம்ம இப்போ வந்து ஏதாவது ஒரு ஆர்கானிக் கோன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது நம்ம வந்து நிறையா சர்க்கிள்ஸ் கொண்டு வர முடியும். ஏன் அப்படின்னா இந்த கோனில் வந்து அவங்களே ஹோல்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்துட்றதுனால நம்மளால் வந்து கொண்டு வர முடியலை. ஸோ இது வந்து ஒரு டிசைன், அதாவது ஸ்ப்ரில்ல யூஸ் பண்ணி லைக் வேறு எப்படி டிசைன்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இது வந்து ஒரு மாடல் ஆஃப் ஸ்ப்ரில் ஆர் ஸ்பின். அது என்ன எப்படி வேணால் நீங்கள் சொல்லிக்கலாம், ஸ்ப்ரில்னு சொல்லலாம், ஸ்பின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஒரு டிசைன், இது ஒரு பேட்டர்ன். இதுதான் வந்து 7th பேட்டர்ன். சரிங்களா? அண்ட் இந்த நம்ம இப்போ போட்டிருக்கோம் இல்லையா, ஜாயின் பண்ணி அதை நம்ம வந்து குட்டியாக கூட போடலாம். ஸோ நம்ம வந்து ஃப்யூச்சரில் இதுக்கப்புறம் வரக்கூடிய பேட்டர்ன்ஸில் நம்ம அதை எப்படி குட்டியாக போடுறது அப்படின்லாம் நம்ம பார்க்கலாம். அண்ட் இப்போ நம்ம வந்து 8th ஒன்று பார்க்க போகிறோம். 8th பேட்டர்ன் என்ன அப்படின்னா லீஃப், அதாவது இலைகள், பெட்டல்ஸ் மாதிரி நம்ம எப்படி போடுறது அப்படிங்கிற பேட்டர்ன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு மேலே வந்து அழகாக இப்படி கர்வ் பண்ணி கொஞ்சம் அப்படியே ஹையில் போய் அப்படியே ஒரு அழகான கர்வ், கீழே இருந்து மேலே ஒரு கர்வ், அப்படி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நார்மலான அழகான லீஃப் வந்து கிடச்சிரும். சரிங்களா? மேலே வந்து கண்ணு மாதிரி அப்படியே இப்படி எடுத்து இப்படி வளைச்சி போடணும், கீழே வந்து அப்படியே அதை கீழே இறக்கி ஜஸ்ட் ஜாயின் பண்ணால் போதும். சரிங்களா? ஸோ நம்ம அப்படி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், அழகான லீஃப் வந்துடும். இது வந்து ஒரு டைப் ஆஃப் லீஃப். அண்ட் இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து ட்ராப்ஸும் டாட்டும் தெரியும் இல்லையா. ஃபஸ்ட்டு ஒரு டாட் வச்சுட்டு அதுக்கு மேலே லேஸாக அப்படி இழுத்து விட்டுட்டு கீழே இழுத்துட்டோம் அப்படின்னா அதுவும் வந்து ஒரு டைப் ஆஃப் லீஃப் தான். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் வந்து லீஃப். ஆக்சுவலி லீஃபில் வந்து நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்குது. நம்ம ஜஸ்ட் இப்போ வந்து பேசிக்ஸில் அப்படிங்கிறதுனால இந்த 2 லீஃபோட டிசைன் நம்ம கற்றுக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா வந்து நம்ம போக நிறைய டிசைன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இதுவும் ஒரு லீஃப் தான், ஜஸ்ட் நம்ம மேலே போட்ட மாதிரி தான். இந்த ஒரு இலையிலேருந்து நம்ம அதை எப்படி சுற்றி ஊதணும் அப்படின்னா பீப்பி சவுண்ட்லாம் கேட்கும் இல்லையா, பீப்பால்ட்ரி, அந்த லீஃப் மாதிரியே லைட்டாக மேலேக்கி அந்த சைட்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா கர்வாக ஹார்ட் மாதிரி அப்படியே அதை நம்ம கீழே இழுத்து விட்டோம் அப்படின்னா அழகாயிரும். ஸோ 9th டிசைன் வெயின்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ வெயின்ஸ் அப்படின்னா என்னென்னா இந்த நரம்புலாம் இருக்கும்ல நம்மக்கிட்ட, லைன்ஸாக லைக் இப்படி வளைஞ்சி போகிற மாதிரி, அதுதான் அந்த மாதிரியான டிசைன் தான். ஸோ அந்த மாதிரியான டிசைன்ஸ், இந்த மாதிரியான லைன்ஸில் தான் வந்து நம்மளால் வந்து லீஃபு, அதுக்கப்புறம் வந்து ட்ரீ ட்ராப்ஸு, அப்புறம் ஸ்ப்ரில், இது எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ண முடியும் மெஹந்தி டிசைனில். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போட்டது வந்து சிங்கிள் வெயின்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் டபுளாக லைக் 2 லைனாக திக்கான வெயின்ஸாக போடுறோம். இதுதான் வந்து அப்புறம் இது வந்து ஸ்ட்ரெயிட் வெயின்ஸ். இப்போ நம்ம வரைகிறது வந்து ஸ்ட்ரெயிட்டாக லைட்டாக அப்படியே அது கர்வாக வரணும், அப்போ தான் வந்து அது பார்க்கும்போது அழகாக இருக்கும். அண்ட் இப்போ நம்ம போட போகிறது வந்து டபுள் ஸ்ட்ரெயிட் வெயின்ஸ். சரிங்களா? அதாவது 2 கொஞ்சம் திக்காக வெயின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வெயின்ஸு. ஸோ இதெல்லாம் தான் வந்து இது வந்து எம்டி வெயின்ஸாக இருக்குது. இப்போ நம்ம வந்து பார்ப்போம் அதை எப்படி டிசைனாக போடுறது அப்படிங்கிறதையும் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம வந்து 10th டிசைன் அப்படின்னு என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 10th டிசைனில் வந்து நம்ம வந்து ரோஸ் பார்க்க போகிறோம், மினி ரோஸ். ஆக்சுவலி குட்டியாக எப்படி ரோஸ் வந்து போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆல்ரெடி கற்றுக்கிட்டோம் இல்லையா, ஸ்வில் ஆர் ஸ்பின், அந்த டிசைனை போட்டுட்டு ஆக்சுவலி நான் கொஞ்சம் கீழே இறக்கி போட்டிருக்கலாம். எனக்கு அந்த ரோஸ் ஹெட்டிங் பக்கத்துலேயே நான் போட்டதுனால எனக்கு கொஞ்சம் இடம் பத்தலை. ஸோ நீங்கள் கொஞ்சம் கீழே இறக்கி நல்ல ஸ்பேஸ் இருக்க இடத்துல போட்டிங்கன்னா அது அழகாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அந்த ஸ்பின்னை போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே எடுத்து லைக் அது மாதிரி ஒரு கர்வாக அப்படி நம்ம போட்டோம், ஒரு 3-4. ஆனால் நம்ம வந்து அடுத்த கர்வ் போடும்போது நம்ம ஃபர்ஸ்ட் போட்ட கர்வில் அது டச் ஆகிருக்கணும். சரிங்களா? நான் எங்கேருந்து எடுக்கிறேன் பாருங்கள், அந்த செகண்ட் கர்வ்லேருந்து தான் நான் எடுக்கிறேன். ஸோ அதை அப்படி ஜாயின் பண்ணி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து அந்த 2யுமே நம்ம வந்து சேர்க்குற மாதிரி போடணும். புரியுதுங்களா? தெரியுதா பார்த்தா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம வந்து ரோஸ் போடணும். ஆக்சுவலி இது வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாலாம் இம்பர்ஃபெக்டாக இருக்குது. மேபி நான் இன்னொரு கிளாஸில் வந்து கொஞ்சம் இடம்லாம் கரெக்டாக பார்த்து நான் அது டிசைன் சொல்லி தந்துடுறேன். ஸோ இப்போ வந்து குட்டியான ரோஸ் எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பின் வேணும். ஸோ கொஞ்சமாக லைக் உள்ளே ஒரு ரவுண்டு மட்டும் வர மாதிரியான ஸ்பின் போட்டுட்டு நம்ம ஆல்ரெடி மேலே இருக்க ரோஸில் போட்டோம் இல்லையா, ஒரு 3 இந்த மாதிரி பெண்டாய் வர மாதிரி. ஸோ அது மாதிரி நம்ம போட்டுறணும். போட்டதுக்கப்புறமா
ஸோ கரெக்டாக 3 or 4 மேக்ஸிமம். அதுக்கு மேலே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்குள்ளே வந்து இருக்கக்கூடாது. மேக்ஸிமம் 3 தான் இருக்கணும். ஸோ இப்போ நடுவில் இருக்க கேப்பை வந்து எந்த 2 பெட்டல்ஸை வந்து சேர்க்குற மாதிரி நம்ம போடணும். நம்ம ஃபர்ஸ்ட் ரவுண்டில் போட்டதை 2வது ரவுண்டில் வந்து சேர்த்துடணும். ஸோ அப்படி போட்டால் தான் வந்து அது அழகாக இருக்கும் பார்க்க. சரிங்களா? நம்ம வந்து அதுக்கு மேலேயே போட்டோம் அப்படின்னா அது ஒரு மாதிரி நல்லாவே இருக்காது. ஸோ வந்து இப்படி போட்டால் தான் அது வந்து பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம அப்படியே அவுட்டர் லைனும் கொடுத்துட்டோம், லைக் டபுள் லைனாக போல்டு பண்ணோம் அப்படின்னா அது பார்க்க பர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா 10th பேட்டர்ன் ரோஸ். ஆக்சுவலி நிறைய மாடலில் நம்ம வந்து ரோஸ் போடலாம். இது வந்து ரோஸ் வந்து மேலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும், அந்த பெட்டல்ஸாக தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் இந்த மாதிரி ரோஸ் போடுவாங்க. லைக் நம்ம ரோஸ்லாம் நம்ம நார்மலாக வாங்குவோம் வரைவோம் இல்லையா, நம்ம அந்த மாதிரியும் நம்ம வந்து ரோஸ் போடலாம். அதுவும் நான் சொல்லி தந்துடுறேன். பட் ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து இது ஒரு பேசிக் மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் இந்த ரோஸ் போட்டேன். ஸோ இப்போ நம்ம கற்றுக்கிட்ட 10 டைப்ஸை வந்து நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வெயின்ஸ் வித் லீஃப். நம்ம கற்றுக்கிட்ட அந்த வெயின்ஸை வந்து லீஃப் யூஸ் பண்ணால் அந்த டிசைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு நம்ம வந்து ஒரு வெயின் வரைஞ்சிக்கணும். அதாவது ஒரு நரம்பு மாதிரி கொஞ்சம் வரைஞ்சிக்கணும். அந்த லீஃப் அந்த இலையோட ஸ்டெம் மாதிரி இருக்கிறதுக்காக, பிரான்ச் மாதிரி இருக்கிறதுக்காக வந்து நம்ம அதை வரைஞ்சிக்கிறோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் வெயினில் தான் நம்ம வரைகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே கற்றுக்கிட்டோம் இல்லையா, லீஃபில் ட்ராப்ஸ் வச்சு ட்ராப்ஸும் டாட்ஸையும் சேர்த்து நம்ம ஒரு லீவ்ஸ் கற்றுக்கிட்டோம் இல்லையா. ஸோ அந்த லீஃபை வந்து ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி அழகாக அப்படி ப்ரெஸ் பண்ணி கீழே எடுத்துட்டிங்க ஏன்னா நம்மளுக்கு வந்து லீவ்ஸ் கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி கீழே வந்து நான் ஃபஸ்ட்டு 2 வைக்கிறேன்ல, அப்படி வைக்கக்கூடாது, தப்பு. லைன்ஸ்க்கு பக்கத்துலேயே வச்சிங்கன்னா உங்களால் இழுக்க முடியாது. கொஞ்சம் லைன்ஸ்லேருந்து கீழே தள்ளி வச்சிங்கன்னா தான் அது அழகாக வரும். ஸோ இப்போ மேலே இருக்கிறதுலாம் எவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கா? ஸோ அந்த மாதிரி தான் வைக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்ன நீங்கள் லீஃபுன்னு சொன்னீங்க, ட்ராப்பு தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படியே நம்ம மேலே பார்க்க இப்படி இழுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், லீவ்ஸ் வந்து அழகாக ஃபார்ம் ஆயிரும். வாவ், டிசைன் பார்க்கவே நல்லா இருக்குல்ல. ஸோ நம்ம இதை வந்து அழகாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்ம கைகளில் போடும்போது கூட அது நல்லா சூப்பராக வரும். ஸோ இன்ஷால்லா ஒரு நிறையா வாட்டி ஒரு 10 times 15 times அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் 1 time போட்டிங்க அப்படின்னா அதில் வந்து வரவே வராது. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு தான் நன்மை. ஸோ அப்போ தான் வந்து உங்களுக்கு அது நம்ம கோனும் வந்து நம்ம சொல்கிறது அப்போ தான் கேட்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம இன்னொரு வெயின்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து டபுள் வெயின்ஸில் போட்டு எப்படி லீஃப் வரையுது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி கீழேயும் ஒரு லைன் போட்டு அப்படியே மேலே அழகாக ஜாயின் பண்ணிடணும். ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கற்றுக்கிட்ட ஃபர்ஸ்ட் மாடல் லீஃப் இருக்கு இல்லையா, இந்த கண்ணு மாதிரி போடுறது. ஸோ அந்த லீஃபை வந்து போட்டுடலாம். நம்ம வந்து ஒட்டி போடணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் கேப் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அது நான் சொல்லி தந்துடுறேன், அந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி கொஞ்சம் தள்ளி போடுங்க. அப்போது வந்து கொஞ்சம் உங்களுக்கு கரெக்டாக வரும். நம்ம வந்து லைக் அட்வான்ஸ் லெவல் நம்மளுக்கு நல்ல மெஹந்தி வரும் அப்படின்னா நம்ம வந்து பக்கத்தில் போட்டாலும் நல்லா தான் இருக்கும். பட் இப்போ நம்ம வந்து பக்கத்தில் போட வேண்டாம், லைக் கொஞ்சம் தள்ளி போட்டுக்கோங்க. அப்போவுமே இந்த டிசைன் நான் சூப்பராக ஆகிடும். அண்ட் அதே மாதிரி இப்போ கீழேயும் நம்ம போட்டுடலாம். கீழே போடும்போது கொஞ்சம் கீழே இழுத்து போடணும். நம்ம வந்து கீழே போடும்போது நம்ம கை வந்து மேலே தான் போகும். அப்படி போச்சுன்னா அந்த நம்ம வரைஞ்ச வெயின்ஸும் நம்மளோட லீஃபுமே வந்து ஒரே இதில் ஆகிடும். ஸோ நம்ம கொஞ்சம் காஷியஸாக கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக கரெக்டான லெவலில் கீழேயும் போட்டுருங்க. ஸோ இப்போ நம்மளோட லீவ் வந்து வெயின்ஸ் வித் லீவ் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்க ஒரு மாதிரி நல்லாவே இல்லைல்ல. ஸோ இப்போ நம்ம வந்து இது என்ன பண்ணணும் அப்படின்னா அதை அப்படியே ஃபில் பண்ணணும். அதாவது அதை நம்ம கொஞ்சம் போல்ட் பண்ணணும். அதை சுற்றி நம்ம கொஞ்சம் அழகாக வரைஞ்சோம் அப்படின்னா அந்த கேப் எல்லாம் ஃபில் ஆகி அந்த லீவ்ஸ் மட்டும் நம்மளுக்கு தெரியும், பார்க்க அழகாக இருக்கும் அப்போது. ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் கேப் வச்சு போடுங்க. அப்போ தான் நம்மளோட லீவ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வருதா இல்லையா நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால் கொஞ்சம் கேப்பாக நீங்கள் லீவ் போட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி கலர் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு உங்களால் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஸோ நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். லைக் ஒரு கேப்லேயுமே உள்ளே போயிடக்கூடாது. நம்ம உள்ள லீஃபுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்கோம்ல, அந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அந்த டிசைன் வந்து நல்லாவே வராது, பார்க்கவே நல்லா இருக்காது. அந்த கேப் எல்லாம் தெரிஞ்சால் தான் அந்த டிசைனுக்கு வந்து ஒரு அழகு. ஸோ அதனால அந்த கேப்ஸ் எல்லாம் தெரிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா இப்போ இது எவ்வளோ அழகாயிருச்சுன்னு. நடுவில் அந்த ஃபர்ஸ்ட்டு டாப்பில் இருக்கக்கூடிய அந்த ஒரு லீஃப்க்கு ஒரு குட்டியாக ஒரு லைன் போட்டாச்சு. அண்ட் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா
வெயின்ஸ் வித் இப்போ திருப்பி நம்ம வந்து வெயின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆனால் வந்து வெயின்ஸ் கூட என்ன டிசைன் போட போகிறோம் அப்படின்னா வெயின்ஸ் வித் ஸ்விரில். நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா அந்த ஸ்பின் இப்படி உள்ள சர்க்கிள் போட்டு உள்ளக்குள்ளே அதே மாதிரியான ஒரு டிசைன் தான். கொஞ்சம் நார்மலான டிசைன் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு வெயின் போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிங்கிள் வெயின் போட்டும் இதை பண்ணலாம். டபுள் வெயின் போட்டும் நம்ம இன்றைக்கி டபுள் வெயின் போட்டு தான் பண்ண போகிறோம். ஆனால் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது 2 வெயின்ஸும் போட்டு பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து சிங்கிளாக, அதுக்கப்புறமா வந்து டபுளாக பண்ணுங்கள். டபுள் லைனில் விட சிங்கிள் லைனில் தான் இந்த டிசைன் நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வெயின்ஸ் போட்டதுக்கப்புறமா குட்டியாக நம்ம மேலே கற்றுக்கிட்டோம் இல்லையா அந்த ஸ்பின் மாடலை வந்து நம்ம இப்படி போடுறோம். சரிங்களா? அழகாக ஒரே மாதிரியான லெவலில் வந்து நம்ம போடணும். ஒரு ஸ்பின்னுக்குள்ளே வந்து 3 ரவுண்டு, ஒரு ஸ்பின்குள்ளே வந்து 2 ரவுண்டு, ஒரு ஸ்பின்குள்ளே வந்து 1 ரவுண்டு அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த டிசைன் வந்து நல்லா இருக்காது. ஒரு ஸ்பின்குள்ளே நீங்கள் எத்தனை ரவுண்ட் போடுறீங்களோ மேக்ஸிமம் அது எல்லா ஸ்பின்னுக்குள்ளேயுமே அத்தனை ரவுண்ட்ஸ் தான் இருக்கணும். சரிங்களா? அப்படி போட்டால் தான் வந்து அது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆக்சுவலி அது வந்து அவ்வளோதான். இந்த டிசைன் இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபில் பண்ணிடணும். ஸோ ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அழகான வெயின்ஸ் வித் ஸ்வில் வந்து கிடச்சிரும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த டிசைன். அண்ட் இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டீ ட்ராப்ஸ் வித் ஸ்வில் ஆர் ஸ்பின். ஓகேங்களா? இன்றைக்கி நம்ம வந்து இப்போ வந்து அதுதான் பார்க்க போகிறோம். நம்ம மேலே கற்றுக்கிட்ட அந்த டீ ட்ராப்ஸையும் நம்ம இப்போ கற்றுக்கிட்ட அந்த ஸ்வில் இல்லைன்னா அந்த ஸ்பின் அந்த மாடல் இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து எப்படி நம்ம வந்து நம்ம வந்து எப்படி சொல்லுவோன்னா மாங்காய் டிசைன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த டிசைனை வந்து எப்படி இந்த 2 பேட்டர்னை யூஸ் பண்ணி செய்கிறது குட்டியாக. சரிங்களா? இது வந்து எப்போ யூஸ் ஆகுனா நம்ம ஒரு பெரிய ரவுண்ட் போட்டு அந்த டிசைன் போட்டுட்டோம் அதை சுற்றி நம்ம வந்து இந்த மாதிரியான டிசைன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இப்படி தான் ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணி அதை வந்து கீழே சைடாக நம்ம கர்வ் பண்ணி தானே இழுக்கணும் டீ ட்ராப்ஸ்க்கு. அந்த மாதிரி நம்ம கர்வ் பண்ணும்போது மேலே வந்து அதை ஸ்வில் தான் நம்ம வந்து போட்டுறணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஸ் பண்ணியிருக்க அதே லெவலில் தான் நம்மளோட ஸ்வில்லும் வந்து மேலே இருக்கணும். நம்ம டீ ட்ராப்ஸோட அது ஹைட்டாகவும் போகக்கூடாது, டீ ட்ராப்ஸோட கம்மியாகவும் வரக்கூடாது. ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான லெவலில் இருக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் கோன்லேருந்து கரெக்டாக மெஹந்தி வந்து வரணும். இப்போ என்னோடய இதில் வரல. ஸோ அதனால தான் நான் இப்போ கொஞ்சம் அதை க்ளீன் பண்ணி திருப்பியும் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். பார்த்தீங்களா? ரெண்டுமே வந்து ஒரே சைஸில் தான் இருக்கணும். லைக் மேலே நம்ம பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே லெவலாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் ப்ரெஸ் பண்ணி அதை அப்படியே அழகாக கீழே எடுத்து ஒரு சுற்று. அவ்வளோதான். இது மாதிரி தான் வந்து நம்ம வந்து டீ ட்ராப்ஸ் வித் ஸ்வில் பண்ண போகிறோம். அண்ட் லாஸ்ட்டாக நம்ம என்ன டிசைன் பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயின்ஸ் வித் ட்ராப்ஸ். சரிங்களா? வெயின்ஸ் வித் ட்ராப்ஸ். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இப்படி 2 லைன் போட்டுக்கலாம். டபுள் வெயின்ஸ் போட்டுக்கலாம். டபுள் வெயின்ஸ் போட்டதுக்கப்புறமா ஃபுல்லாக நிறையா எப்படி மேலே ஒரு டாட்டாக வச்சுருங்க. ஃபுல்லாக டாட்ஸ் வச்சுருங்க. ஏன் அப்படின்னா டாட்ஸ் வச்சு நம்ம பேசிக்ஸ் தானே கற்றுக்குறோம். ஸோ அதனால் நம்ம டாட்ஸ் வச்சு அதை அப்படியே நம்ம அழகாக ஒரு லீஃபாக மாற்றிக்கலாம். இப்போ வந்து நம்ம நம்ம இது கற்றுக்கிட்டோம் இல்லையா ட்ராப்ஸ். நம்ம போன கிளாஸஸ்லாம் வந்து நம்ம ட்ராப்ஸ் கற்றுக்கிட்டோம்ல அதே தான் நம்ம கற்றுக்கிட்ட ட்ராப்ஸை தான் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ராப்ஸ்க்கு என்ன வேணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து டாட்ஸ் எல்லாம் வச்சிடணும். டாட்ஸ் எல்லாம் வச்சதுக்கப்புறமா அப்படியே அழகாக அதை வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம்மோடு சேர்த்துருங்க. சரிங்களா? அப்படி சேர்த்தோம் அது கொஞ்சம் அப்படி கர்வ் பண்ணி டீ ட்ராப்ஸ் மாதிரி கர்வ் பண்ணி சேர்க்கணும். சரிங்களா? இப்படி நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வந்து கிடச்சிரும் நம்மளுக்கு வந்து ஒரு லீஃப் மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து என்னது வெயின்ஸ் வித் டீ ட்ராப்ஸ். சரிங்களா? ஆக்சுவலி இதுக்கு ஹெட்டிங் எழுதணும், நான் எழுதலை. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த சென்டரில் இருக்கக்கூடிய கேப்பை வந்து ஃபில் பண்ணலாம். இல்லை நல்லா தான் இருக்குது ஃபில் பண்ணாமலே நல்லா இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா வேண்டாம். ஸோ நம்ம வந்து இன்னையோட கிளாஸஸ் வந்து முடிச்சிட்டோம். ஸோ இதெல்லாம் தான் நம்ம வந்து இன்றைக்கி கற்றுட்ருக்கோம். அண்ட் நம்ம வந்து 10 பேட்டர்ன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் இன்ஷால்லா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்மளுடைய குரூப்பை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது ஒரு குரூப்போடைய லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த டிஸ்கிரிப்ஷனை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அதில் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம். அண்ட் நீங்களும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.